வணக்கம். சென்னை கேகே நகரில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இன்று நிகழ்வாக முக்கிய நிகழ்வாக 2025ஆம் ஆண்டுக்கான சிரா இலக்கியத்துக்கான பால புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணு சர்மா அவர்கள் பால புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவருக்கான இந்த பாராட்டு விழாவில் பல பணிகளை ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. அவருக்கு சின்ன போனாடை இயக்குனர் எழுத்தாளர் ராசிலகம் சார் போட்டுவாங்க. சிறப்பு விருந்தினராக டிஎஸ்ஆர் சுபாஷ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தது அகமது சார், மாநில தலைவர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் டிஎஸ்ஆர் சுபாஷ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்த விஐபியாக காயில் அகமது சார், இவங்க தேசிய குழு உறுப்பினர் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்காங்க. அடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் அவர் நூல் குறித்து விமர்சனம் அல்லது ஆய்வு அப்படிங்கிற அடிப்படையில் எழுத்தாளர் ராசிலகம் சார், திரைப்பட இயக்குனர், அவங்க வந்திருக்காங்க. அடுத்து உதயம்ராம் பத்திரிகையாளர் வாழ்த்துறை வழங்குறதுக்கு வந்திருக்காங்க. பொன்மூர்த்தி வாழ்த்துறை. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட மிகவும் முக்கியமானது ஒரு புத்தகம் போட்டுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு கூட நண்பர்கள் உதவி செய்வாங்க, லோன் கிடைக்கும் பேங்க்கில். கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லோரும் உதவி செய்வாங்க. ஆனால் அதே நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கிட்டயோ பேங்க்குக்கிட்டே யார்கிட்டயாவது போயிட்டு நான் ஒரு புத்தகம் போடுறேன்னு சொன்னீங்கன்னா யாரும் முன் வர மாட்டாங்க. நல்லா தானே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்ட சவால்களில் தான் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்து இன்றைக்கி இத்தனை எழுத்தாளர்கள் இத்தனை பேர் இன்றைக்கி இந்த புத்தகத்தை தொடர்ச்சியாக அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. பதிப்பெடுப்பாளர்கள்லாம் வெளியீட்டாளர்கள்லாம் அதை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு பத்திரிகைக்கு தான் புத்தகங்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த புத்தக கண்காட்சியில் பால புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணன், அதாவது இன்றைக்கி எழுத்தாளர்களை கௌரவப்படுத்துறதுங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஒரு ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு டிடிஹெச்சில் படம் பார்க்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு புத்தகம் வாங்க சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை ஆகிடும். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் பணம் கொடுத்து தான் புத்தகம் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கோவப்படுற மனநிலை இன்றைக்கி எல்லாருக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எவ்வளோ வறுமையிலையும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அவங்கெல்லாம் இப்பேற்பட்ட படைப்புகள்லாம் படைத்ததை என்ன ஒரு முன்னுதாரணமாக நம்ம ஜனங்க நினைக்கிறாங்கன்னா, இவர்களுக்கான அடிப்படை தகுதியே இந்த வறுமை தான் நினச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வறுமை நீங்கி இவங்களுக்கான தேவையான 3 வேளை சாப்பாடு, இவங்களுக்கு சொந்தமான வீடு வாகனங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா இவங்களால் இதெல்லாம் எழுத முடியாது போல இருக்குது, இவங்க அந்த தகுதியை இழந்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு இந்த சமூகம் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகிருக்கு. யாருமே இவ்வளோ வறுமையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் இந்த சமூகத்திற்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, இந்த அடித்தட்டு மக்களுக்காக, குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக தன் எழுத்துக்கள் மூலமாக இவ்வளோ படைப்புகள் செய்யக்கூடிய இது போன்ற படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் இந்த வறுமையான சூழலையே இவ்வளோ சமூகத்திற்கான இவ்வளோ பங்களிப்பை செய்யும் பொழுது இவர்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடோ வருமானமோ மரியாதையோ அந்த கௌரவமோ இல்லை அந்த அங்கீகாரமோ கிடைத்திருந்தால் இவர்கள் எழுத்து இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது இந்த இடத்துல யாரும் நினச்சி பார்க்க பண்ணுறாங்க. நம்மளுடைய மறைந்த பிரபஞ்சன், எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்களினுடைய ஒருவர் பிரபஞ்சன். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் அவர் பேசியது என்னை மிகவும் பாதித்த ஒரு வார்த்தை. அவர் என்னென்னா, எனக்கு மட்டும் 3 வேளை சாப்பாடு கிடைத்திருந்தால் இன்னும் அதிகமான புத்தகங்கள் எழுதியிருப்பேன்னு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்த எழுத்தாளர்களுக்கு நம்ம எல்லோரும் தலைகுனிய வேண்டிய, இந்த சமூகமே தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். என்ன மாதிரி ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஆதங்கங்கிறத அந்த இடத்துல நினைக்கணும். அவர் வேறு எதையுமே அவர் கேட்கல. அப்படின்னா 3 வேளை சாப்பாடு கூட இல்லாத சூழல்லையே பிரபஞ்சனுடைய படைப்புகள் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அதெல்லாம் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் கிடைச்சதுன்னா எப்படிப்பட்ட ஒரு படைப்புகள்லாம் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நாம் முக்கியமாக பார்க்கணும். எந்த ஒரு அரசாகட்டும், அரசாங்கமாகட்டும், எந்த ஒரு நாடாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளையோ படைப்பாளிகளையோ கௌரவிக்க தவறினார்கள்னா
அதற்கப்புறம் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாகவோ அரசாகவோ நம்ம பார்க்கவே முடியாது. இந்த சூழலையும் இன்றைக்கி எவ்வளோதான் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா என்ன வந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எழுதுறதெல்லாம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இந்த புத்தக கண்காட்சி மூலமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எழுத்துக்கு இருக்கிற வலிமை இருக்கு இல்லையா, அது காட்சிக்கு கிடையாது, என்றைக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு எழுத்தில் வந்து கடல் போல் மக்கள் திரண்டனர் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது எவ்வளோ மக்களுங்கிறது அவங்களுடைய கற்பனைக்கு போயிடும். அதுக்கு உங்களுக்கு எல்லையே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை காட்சிப்படுத்தணுன்னா அது உங்களுக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய சங்கர் ஆகட்டும், எவ்வளோ பேரை வச்சு நீங்கள் காட்சிப்படுத்துறீங்களோ அதோட லிமிட்டேஷன் அது முடிஞ்சிடும். அவ்வளோதான் லிமிட்டேஷன். அது காட்டுறதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸாகரேஷன் போக முடியாது. அதுதான் காட்சிக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். ஆனால் எழுத்துக்கு அப்படி கிடையாது. ஒரு அழகுன்னா பெண்களே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகு அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அவனுடைய கற்பனைக்கு அதுக்கு அளவில்லாத அளவுக்கு அந்த பெண்ணை வந்து அவனால் கற்பனை செய்து கொள்ள முடியும் எழுத்தாக இருந்தால். ஆனால் நீங்கள் அது காட்சியாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் காட்சிப்படுத்தணும். அப்போ அந்த பெண்ணுக்கான லிமிட்டேஷன் தான் அது இருக்கும். அந்த அழகு அந்த பெண்ணுக்கான அவன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அவனை அந்தளவுக்கு ஈர்க்கப்படுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எழுத்துக்களுக்கு இருக்கிற வலிமை காட்சிக்கு கிடையாது. அதனால் எவ்வளவுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, சோஷியல் மீடியாஸ், என்ன தான் டெக்னாலஜிஸ் எது வந்தாலும் இந்த எழுத்து இருக்கு இல்லையா, அச்சு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ கூட பாருங்கள், நம்ம என்ன தான் நம்ம வந்து செய்திகள் 24 மணி நேரம் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தால் கூட ஒரு செய்தித்தாளை எடுத்து ஒரு செய்தியை படித்தோம்னா தான் நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்குது இன்னமும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது போன்ற எழுத்தாளர்கள் வந்து போற்றி புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அதே மாதிரி எழுத்தாளர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய பதிப்பாளர்கள், இவர்களெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இது போன்ற புத்தக காட்சிகளை நடத்தக்கூடிய நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒவ்வொருத்தரும் தோளோடு தோள் கொடுக்கணும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்து காயல் அகமது சாஹிப் வந்திருக்கார். அவரும் ஒரு பன்முக கலைஞர் தான். நான் மிகவும் நேசிக்கூடிய உதயம் ராம் சார் அவர்கள், அவரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எழுத்தாளர்கள் ஒரு வேடந்தாங்கல் போல் அவர் செயல்படுறார். எல்லாருக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுக்குறார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களே எல்லாம் எழுதுவாங்க, எல்லா பக்கத்துலேயும் ஆசிரியர் பக்கத்துலேருந்து கடைசியில் பிரிண்டர் பப்ளிஷர்னு வர இடம் வரைக்கும் அவங்களே உட்காந்து பண்ணிகிட்ருப்பாங்க, செஞ்சிட்ருப்பாங்க. யாருக்கான ஒரு ஸ்பேஸ் தரமாட்டாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. எவ்வளோ பேரை அவர் உருவாக்க முடியும் அவ்வளோ பேர் அவங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னுடைய நண்பர், என்னுடைய இயக்குனர், பல ஆண்டு காலமாக அவரோட நான் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், ராசி அழகப்பன் சார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான விழாக்களெல்லாம் அவர் நான் பார்க்க முடியாது. சாதாரண ஒருத்தர், ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சி, அங்கே ஒருத்தரை போய் அங்கீகரிக்கணும், அங்கே ஒருத்தர் போய் பாராட்டணுன்னா முதல் ஆளாக வந்து ராசி அழகப்பன் சார் வந்து இருப்பார். அவர் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. அதே மாதிரி என்னோட 3 பிரதமரோட பணியாற்றிய ராமலிங்க சார் வந்திருக்காரு. ஸோ எல்லாம் இங்கே நிறைய எழுத்தாளர்கள் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. நம்ம ரமேஷ் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காரு. இது போன்ற பாராட்டுகளும் இது போன்ற எழுத்தாளர்கள், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கலைஞர்களுக்கு வந்து அந்த பாராட்டுறது தவிர வேறு எதுவுமே இல்லை இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் புகழை கூட தியாகம் செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் தான் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு ஊக்குவிக்கணும், கௌரவிக்கணும். விருதுகள் வந்து இன்றைக்கி வந்து 2 வகை இருக்குது. விருதுகள் வாங்கப்படுவது ஒன்று, வழங்கப்படுவது ஒன்று. அப்படிப்பட்ட சூழலில் வழங்கப்பட்டவர்களை நாம் கூப்பிட்டு கௌரவிக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஞானபீடம் விருதிலிருந்து இன்றைக்கி விமர்சனம் இல்லாத விருதுகளே கிடையாது. பலவிதமான ஆஸ்கார்லேருந்து எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து பலவிதமான அரசியல்கள் தலையீடுகள் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறேன். என்னோடய அனுபவத்தில் இருந்த விஷயம், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களோட ஒரு தடவை நான் பயணம் செய்துட்டு இருக்கும்போது நான் மிகவும் அப்பாவித்தனமாகவும் வெகுளித்தனமாகவும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். யார் யாருக்கோ இவ்வளோ விருது கொடுக்குறாங்களே, உங்களை மீறியா இங்கே ஒருத்தர் இசை, ஆனால் உங்களுக்கே ஒரு பெரிய விருதுகள்லாம் கொடுக்கலன்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் என்னை இன்னமும் வந்து எனக்கு ஆச்சரியக்குள்ளாச்சு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அதுக்கு தான் அப்ளை பண்ணமாப்பா, எனக்கு அதெல்லாம் தெரில அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை. ஒரு கலைஞன், உலக புகழ்பெற்ற கலைஞன், காலத்தால் அழியாத பாடல்களை இசையை கொடுத்த ஒரு கலைஞர், நான் இதெல்லாம் செஞ்சேன்னு போய் யார்கிட்ட அப்ளை பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இந்த இடத்துல இருக்குது. சிறந்த கலைஞர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த இந்த சமூகத்திற்காக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உண்மையான இது போன்ற அமைப்புகளாலும் இது போன்ற நபர்களாலும் கௌரவிக்கப்பட வேண்டும். அந்த முறையில்
இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கும் இதுக்கு எனக்கு தலைமுறையாற்றுறதுக்கு வாய்ப்பு அளித்த ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் அண்ணன் சரவணன் அவர்களை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த புக்கை இப்போ தான் நான் பார்த்தேன். ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படி திருப்பி பார்க்கும்போதே தாத்தா பேரன், தாத்தா பேர்த்தி, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நான் அது தெரியுது. இதில் இப்போ நிறைய தாத்தாக்கள் தேவைப்படுது. பேரன்களை வழிநடத்துவதற்கு, பேத்திகளை வழிநடத்துவதற்கு நிறைய தாத்தாக்கள் தேவை. எங்கள் காலத்தில் நாங்கள் நிறைய தாத்தா பாட்டின்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தாத்தா இல்லை, யூ ஸ்டில் யங். அப்போது இப்போ பெரிய அப்போது மிகச்சிறந்த ஒரு எழுத்து. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் வந்துடுச்சு. ஏதோ ஒரு தாத்தா பேரன், தாத்தா பேர்த்தியுடைய அட்வைஸ் மாதிரி நான் நினச்சி தான் நான் உள்ளே போகும்போது பள்ளிக்கூடம் எந்த அளவுக்கு இருக்குது, வகுப்பறை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இந்த நாவல் சொல்கிறது. அந்த வகுப்பறையில் கூட ஓவியா, சாதிக்குங்கிற கேரக்டர்ஸ், சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது. இதில் எனக்கு பின்னால் வந்து இயக்குநர்கள் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவாங்க. இருந்தாலும் அப்படி கிளான்ஸ் பார்க்கும்போதே இது போன்ற நாவல்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கி கடைசியாக அந்த ஓவியா வந்து நின்று அந்த வாய்ப்பு கேட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தானே பெர்மிஷன் கேட்குறாங்க பேசலாமான்னு. அந்த பச்சை நாக்கை ஒழித்து வைத்தது கூட நன்றி சொல்லிவிட்டு கடைசியை எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய பயணத்தை நான் தொடருவேன் என்று இந்த முடியுது. ஆக தாத்தா பாட்டில் ஆரம்பித்து ஒரு வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் எப்படி இருக்க வேணுங்கிற ஒரு சிறப்பான நாவலை நான் முழுமையாக இதை படிக்கணும். இப்போ ஜஸ்ட் கிளான்ஸ் பண்ணதுலேயே நிறைய கருத்துக்கள் இதில் இருக்குது. அந்த விஷ்ணுபுரம் சரவணன் சாருக்கு வந்து நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப். நிறைய இது போன்ற நிறைய உங்களுக்கு நாவல் உங்கள்கிட்ட வர வேண்டும். பால புரஸ்காரை பொறுத்தவரையில் அந்த விருது எதுக்குன்னா வீரதீர செயல்களுக்காக வேண்டி, அதுபோல் சிறார்களுடைய இலக்கியம், அதுபோல் நிறைய விஷயங்களுக்காக கொடுக்குறாங்க. ரீபப்ளிக் டேயில் வந்து இந்த மாதிரி குடியரசு தினத்தில் வந்து என்ன செய்வாங்க, அந்த விருதை கொடுப்பாங்க. அந்த விருது பெற்ற எழுத்தாளரை வந்து நாங்கள் இங்கே பாராட்ட வந்ததுக்கு எங்களுக்கு பெருமை, மிக்க மகிழ்ச்சி. மென்மேலும் வந்து அவருடைய பணி சிறக்க வேண்டும். என்னுடைய பத்திரிகையாளர் சங்கம் வந்து என்றைக்குமே அவருடைய உறுதுணையாக இருப்போம். உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் நாங்கள் வந்து கேடயமாக, அச்சாணியாக இருப்போம் என்று வாழ்த்தி பாராட்டியவனாக, மேலும் மேலும் நீங்கள் இது துறையில் வந்து எழுத்துத்துறையில் சிறந்தவங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்தியவனாக இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம ரமேஷ்குமார் வந்து ரொம்ப அற்புதமான முயற்சியில் ஒரு புத்தக கண்காட்சி, இது இன்றைக்கி 4வது நாள் நினைக்கிறேன், வெற்றிகரமாக 4 நாட்களிலும் நூல் வெளியீடு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வித்தியாசமாக வந்து ஒரு நூல் ஆசிரியருக்கு பாராட்டு அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய அந்த நூலை இங்கே வந்து தான் நான் வந்து எடுத்து நானும் ராசி அழகப்பனும் பார்த்தோம். அந்த நூலை பற்றி சொல்வதற்கு முன்னதாக இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏராளமான எழுத்தாளர்கள் இங்கே புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்திங்கன்னா பிரபலமான எழுத்தாளர்களை ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதிட்டுருக்கிறவங்க வரைக்கும் இருக்காங்க. அதில் குறிப்பாக பேனாக்கள் பேரவை நண்பர்கள் அவர்கள் வந்து புத்தகங்கள், அவங்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே வந்து அழகாக வைத்து அதை அவங்க ஆரம்ப காலத்தில், ஆரம்ப நாள்லேருந்து இங்கே அந்த கண்காட்சியில் ஈடுபாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக ராசி தான் பேசணும், ஏன்னா அப்படி தான் போட்டிருக்கு. மதிப்புரை, ஆய்வுரை எல்லாம் போட்டிருக்கு. ஒரு புத்தகம் ஒரு மிகச்சிறந்த விருதை பெறுகிறது அப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஆவலாக இருக்கும். ரெண்டாவது, இந்த புத்தகம் வந்து சிறுவர் சம்மந்தமான புத்தகம். சிறுவர் சம்மந்தமான புத்தகத்துக்கு ஒரு விருது கொடுக்குறாங்களா, அந்த விருதுக்குரிய தகுதி அந்த புத்தகத்தில் என்னவாக இருக்கும்னு முதல்ல அந்த கேள்வி தான் முதல்ல அந்த புத்தகத்தை அந்த படிக்க வைக்குது. ரெண்டாவது, அற்புதமான தலைப்பு. அந்த தலைப்பும் வந்து நம்மளை வந்து உடனே இது என்ன ஆயிருக்கும், ஒரு ஃபேண்டசி கதையா இது, இல்லை இது வந்து ஏதாவது வந்து ஒரு மாயாஜால கதையா, என்ன கதை அப்படின்ற மாதிரி அந்த தலைப்பு நம்மளை வந்து உள்ளே இழுக்குது. அதுக்கப்புறம் புத்தகத்தை மேலோட்டமாக நான் முழுசாக படிக்கலை, அப்படியே ஒரு
ஒரு 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் படிக்கும்போது அதனுடைய எனக்கு ஒரே ஒரு நாட் வந்து படுது. எல்லாரும் 3 எழுத்துன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்தது. அதில் அந்த 3 எழுத்து தனித்தனியாக இருக்கும். கமுதி அப்படின்ற ஒரு எழுத்து வந்து திமுக மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அசோகனுடைய சடைக்குள்ளெல்லாம் இருக்கும். அதை தேடி வந்து போய் கடைசியில் வந்து அதை ஒன்றா சேர்க்கும்போது இந்த கமுதின்ற ஊரில் ஏதோ ஒரு புதையல் இருக்கிற மாதிரி அந்த படம் போகும். அந்த மாதிரி ஒரு தேடுதலில் ஒரு குழந்தை, அதை குழந்தையோடு சேர்ந்து தாத்தா, ஒரு குழந்தை, ஒரு 4-5 பேர் வந்து பயணப்பட்டு ஒரு 4 விஷயங்கள் அது அதாவது 4 விஷயத்தை சேர்க்கணும். ஒவ்வொரு இடத்துல அது இருக்குது, அதுக்காக பயணப்படுறாங்க. என்ன சார் இதுக்கு போய் அவார்டா, என்ன ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி போகுது அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விஷயமே அங்கே தான் இருக்குது. அப்படி தேடிக்கிட்டு போகும்போது அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அது கடைசியில் கதையில் வந்து கொண்டாந்து முடிக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அதாவது இயற்கை அது பார்க்குற அந்த குழந்தையுடைய சார் சொல்லிட்டார், இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூட சூழல் சரியில்லை, இன்றைக்கி வந்து இயற்கை மாசுபட்டு கிடக்குது, குடிக்கிறதுக்கு சரியான தண்ணி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளோட மனசில் வந்து சந்தோஷத்துக்கு பதிலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த சிறகு கிடச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக என்னுடைய அடுத்த பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி அடுத்தது இப்போல்லாம் 2.0 போடுற மாதிரி இந்த நாவலுக்கும் 2.0 வந்து சார் போட்டார்னு நினைக்கிறேன். சார் இந்த புத்தகம் அதனால தான், அதாவது வந்து ஒரு சிறுவர் கதையில் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை அவர்களுடைய பாணியில் சொல்லக்கூடிய அந்த ஒரு யுக்திக்காக இந்த புத்தகம் பரிசு பெற்றிருக்கிறது. அதனுடைய எழுத்தாளர் இங்கே வருகை தந்து நம்மோடு இருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம். எல்லாருக்கும் மேலாக விஷ்ணுபுரம் சரவணன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவர் எங்கேயாவது பார்க்கணும். ஏன்னா சிறுவர்களுக்கு எழுதுவது என்பது சாதாரணம் அல்ல, சிந்திக்கிறவர்களுக்கு எழுதிடலாம். சிறுவர்கள் என்று வளர்கிற விதைகள், அவங்க விதை வந்து இலை வந்து முதல்ல உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு மொழியினுடைய ஆளுமை தெரியாது, மிகச்சிறந்த சொற்கள் கொண்டு பேசவும் தெரியாது. அவர்கள் பார்ப்பது எல்லாம் முதன்முறையாக பார்க்கிறவர்கள். அப்பா முதன்முறையாக பார்ப்பாங்க, அப்பாவை பார்ப்பாங்க, நண்பர்களாக பார்ப்பாங்க, மரம் செடி கொடி நிலவு சூரியன் எல்லாவற்றையும் முதன்முறையாக பார்ப்பாங்க. எல்லாவற்றையும் யார் எதுக்கு, நான் ஏன் அங்கே போகக்கூடாது, நான் ஏன் அங்கே போகணும், ஏன் திட்டக்கூடாது, இப்படி எல்லாவற்றையும் கேள்விகளாலேயே அடுக்கிக்கொண்டு சுற்றி இருக்கிற உறவுகளிடமிருந்து தெரிந்து கொண்டு ஒரு உலகத்தை தனக்குள் கற்பித்து வைத்து கொண்டு வாழ்கிற மிகச்சிறந்த அந்த மனிதர்கள் தான் குழந்தைகள். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு அறிவு போதாது, பெரிய சொல்லாண்மை தேவையில்லை. அவங்களுக்கு என்ன வேணும்னா, கலீல் கிப்ரான் சொல்லுவார், குழந்தைகள் பிள்ளைகள் உங்கள் வழியாக வருகிறார்கள், நீங்கள் அதை உருவாக்கலை, அது ஒரு வரம் தான். பிள்ளைகள் நம்மின் வழியாக வருகிற இன்னொரு உலகம், அந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு நீ அந்த உலகத்துள் நுழைய வேண்டும், அவர்கள் போல் பேச வேண்டும், அவர்கள் மனதிற்கு இடம் பிடிக்கிற வகையில் நீ நடக்க வேண்டும், நம்பிக்கை பெற வேண்டும். உறவுகள் என்பது சாதாரணம் இல்லை, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பெரிய விஷயங்க. ஒரு குழந்தை ஒருத்தரை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து சிரிக்குதுன்னு சொன்னால் அவர்கள் உலகத்துக்கு கொண்டு என்ட்ரி கொடுத்தாங்கன்னு அர்த்தம். அது ஒரு மிகப்பெரிய மாய உலகம். அந்த மாய உலகத்தில் வளர்கிற இந்த பிள்ளைகளுக்கு எழுதுவது என்பதும் அவர்களினுடைய சிந்தனையில் புகுந்து ஒரு பெரிய உலகத்தை, விஞ்ஞான உலகத்தை, இழந்த இந்த பூமியினுடைய உலகத்தை எடுத்து சொல்வது என்பது மிகப்பெரிய சாமர்த்தியம். நான் சின்ன வயசில் படிக்கிற போது அரசு பள்ளியில் தான் படித்தேன். அம்மா 2 வயதில் இறந்துட்டாங்க, 1.5 கூட சொல்லலாம், இறந்துட்டாங்க. அப்பா நெசவாளி, படிக்கக்கூடாது, நூற்று நெசவு நெய்து பிழை என்று எல்லாரும் சொன்னார்கள். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் படித்தேன். அந்த படிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தது அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியிலே எனக்கு கிடைத்தது மதிய உணவு. அந்த மதிய உணவும் அரசு பள்ளியும் இல்லை என்றால் நான் இந்த சென்னையில் ஆளே கிடையாது. நான் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் 3-4 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு ஒரு ஆடு மாடு மேய்த்துக்கொண்டு அப்படி சுற்றி திரிந்து கொண்டு இறந்திருப்பேன். ஆக அரசு பள்ளியும் மதிய உணவும் என்னை எப்படி காப்பாற்றியது, அப்படித்தான் எனக்கு இருந்த ஆசிரியர்கள் என்னை காப்பாற்றினார்கள். அவள் கையில் இருந்தது அணில் என்ற புத்தகம், காமிக்ஸ் என்ற ஒரு புத்தகம். அந்த அழகான அந்த குழந்தைகளுக்கு தேவையான சொற்களோடு பழகுகிற அந்த உலகத்தை சொல்கிற அந்த ஆசிரியர்களை தேடி தேடி போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காமிக்ஸில் நம்ம இரும்பு கை மாயாவி தான். ஆடாட அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்த கையிலே போயிட்டே இருப்பார், எதிரிகளை சுட்டு வீழ்த்துவார்,
திடீர்னு போயிடுச்சுன்னா, பவர் போயிடுச்சுன்னா எங்கேயாவது கரண்ட்டில் போய் தேடி பிடிச்சிக்குவார். அப்படி பிடிச்சிருந்து மறுபடியும் வந்துடும். ஆஹா, இந்த அதிசயம் இருக்குதே இந்த அரசியல் உலகத்தில். அப்படி இரும்பு கை மாயா இருந்தான்னா தப்பு பண்ணுற ஊழல் பண்ணுற எல்லாரையும் அடித்து துவைச்சிட்டு மறுபடியும் வந்து எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க சார் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை எழுதலாம். அப்போ அந்த 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 அற்புதங்கள், அந்த சாகசங்கள் சாதாரணமாக வருவதில்லை. விஷ்ணுபுரம் சரவணனுக்கு மிக எளிதாக வருகிறது என்றால் அவர் உயர்ந்தவர் அல்ல, குழந்தை மனம் கொண்டவர். அவருக்கு வயசு குழந்தை தான். ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுங்கிறதுல இந்த நூல் சொல்கிறது. நான் ரஷ்ய நூல்களில் குழந்தை புத்தகங்கள் நிறைய படித்திருக்கிறேன். கல்லூரியில் படிக்கிற போது சோவியத் கலாச்சார மையத்தில் சென்றிருக்கிறேன். அங்கே படங்கள் பார்த்துருக்கிறேன். அவர்களுடைய அந்த நூல்கள் எல்லாம் மிக அழகாக இருக்கும், சொற்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு படித்த மேதாவிகள் படிக்கிற சொற்களை போட்டு குழந்தை புத்தகங்கள் எழுதுவார்கள். டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்கும். படம் அழகாக இருக்கும், மறைச்சிக்கிட்டே இருப்போம், அப்புறம் படிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு புரியலை. ஆனால் எளிமையாக எழுதுகிற அந்த சொல்லாற்றல் என்பது ஒரு படைப்புலக தேவன் தெய்வத்திற்குத்தான் வரும். அப்படித்தான் விஷ்ணுபுரம் சரவணன் எனக்கு எழுத்துலகின் குழந்தைகளின் உலகத்தினுடைய தெய்வமாக கருதுகிறார். பாலபுரஸ்கார் விருது என்பது ஆரம்பம்தான். உங்களுக்கு விருது என்பது பிள்ளைகளுக்கு நீங்கள் எழுதுகிற போது ஆரம்பிக்கிற முதல் சொல் தான். உங்களுக்கு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அடிக்கார். டங் 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 டங். இதை இப்படி எழுதலாம். பள்ளியில் வகுப்புகள் முடிந்து விட்டன, மணி ஒலித்தது, குழந்தைகள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் எழுதலாம். அறிவாளியில் எழுதுறவரு. ஆனால் படிக்கிறவங்க பசங்க அவங்க உலகத்தில் இருக்கிற அந்த வாழ்வியல் சின்ன சின்ன சொற்களோடு, அந்த சப்தத்தோடு, அந்த நேரத்தோடு இயந்து சொல்கிற அந்த எண்ணங்களோடு நீ படிக்க வான்னு சொல்லும்போதே அந்த முதல் சொல்லி இப்படி ஆரம்பிக்கும். எனக்கு அப்படியே ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நான் அப்படியே சொல்லுவோம், டேய்மா டேய் நீ நம்ம கிளாஸுக்கு போனோம்லடா, அந்த வாத்தியார் சைக்கிளில் அப்படியே பறந்துக்கிட்டு வந்தார்றாம்பா. அவர் பறந்துக்கிட்டே வந்தார், சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தார். அந்த பறந்துக்கிட்டு வந்தார் என்பது வேகமாக ஓட்டிக்கொண்டு வந்தார் என்கிற அந்த சொல்லை மாணவர்கள் மத்தியிலே உயின்னு வந்தார் என்பது போன்ற அந்த சொற்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த குழந்தை எழுத்தாளனுக்கு வருகிறது, பெரிய சிந்தனையாளருக்கு வரவே வராது. தயவுசெய்து நீங்கள் சிந்திக்கிறவர்கள் எழுதிடாதீங்க. அந்த உலகம் மிக மோசமான உலகம். கபட நாடகங்கள் வாழ்ந்து கொண்டு மேலே சிரித்து கொண்டு உள்ளுக்குள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு இந்த இயற்கையான உலகத்தை நீங்கள் சொன்னீங்களே, ஓவியாவுக்கு சிறகு வந்து 7வது ஆ, அவர் பீன் கூட எழுதலை, 7வது ஆ. கதிரேசன் தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு, ஒரு மேஜிக் மேனோட சேர்ந்துக்கிட்டு, தனக்கு சிறகு வந்தால் ஒருவருடைய கண்ணுக்குள் புகுந்து கனவுக்குள் புகுந்து எல்லாம் தெரிந்து கொள்கிற அடட அந்த அட்டகாசமான அந்த அந்த உலகம் இருக்கே. இப்போ தான் சொல்கிறீங்க, எல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க. ஒரு படத்துலலாம் முன்னாடி வரும், ஒரு கண்ணு அப்படியே பார்த்தாருந்தாங்க, அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க. அவர் உலகத்துக்குள்ளே போய் ஆராய்ச்சி செய்வார். பேக் டு த ஃபியூச்சர் இருக்க அந்த கால ஓட்டத்துக்கு சென்று அங்கே இருப்பதை நடந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த யுக்தியை தமிழகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் 7வது படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த கனவை உருவாக்கி அதில் நீங்கள் விளையாடுகிறீர்கள். அந்த சொல்லாடல்களில் நாங்கள் இழந்து போன அந்த பூமியை, மண்புழுவை, காலத்தை மீண்டும் வந்து பசங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. மிக அற்புதமான உலகம். நம்முடைய உதயமராம் சொல்லுகிற போது அவர் தான் சொல்லுவார், பாரதி விழாக்கு நாங்கள் போவோம், ஒரு வருஷத்துக்கு 33 பள்ளி கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் இப்போ பிள்ளைகள்கிட்ட போவோம். அங்கே அறிவு சார்ந்த விஷயங்களை விட அனுபவம் சார்ந்த அவங்களுக்கு உயர்ந்து வரக்கூடிய சொல்லாடல்களை தேடி தேடி சொல்வோம். பாரதியார் அப்படி தான் சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா என்று சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகளை கையாளுவது என்பது மிகவும் அற்புதம். இப்படி எழுத்துலகத்திலே என்ன நினைத்து கொள்கிறார்னா, ஒருத்தர் எழுதினார்னா தடியாக புக் எழுதினார்னாக்கா புரியக்கூடாது. புரியலையா, இவர் போன்ற எழுத்துக்கள் உலகத்தில் எவரும் இல்லை. அட பாவி, சாப்பிட்டா செரிக்கணும், அதன் பேர் தான் உணவு. படித்தா புரியணும், அதன் பேர் தான் எழுத்து. எளிய மக்களுக்கும் வழிகாட்டவே தெரியாத ஓரிடத்தில் இருக்கிற அந்த வாசகனுக்கு அவனுக்குள் சென்று நீ ஒரு உலகத்தை நீ படைத்து அவனை பறக்க வைக்கிற மாய உலகத்தில் வந்து தவிர்த்து நிஜ உலகத்தில் வந்து அவன் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவன் தான் எழுத்தாளன். அப்படி பார்த்தால் விஷ்ணுபுரம் சரவணன் எங்கள் வீட்டு சரவணன், எங்கள் கிராமத்து சரவணன், எங்கள் உலகத்தின் சரவணன். அவன்தான் குழந்தை உலகத்தின் கடவுள். கதிரேசன் தாத்தா நீங்கள் தான். ஓவியா இவர் தான். ஓவியாவுக்கு 4 நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களும் இவர் தான். ஆக எல்லா படைப்பாளர்களும் சென்று ரொம்ப சாதாரணமாக பேசுகிற அந்த 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 இடம் இருக்கிறதே, அந்த சொல்லாடல்களை விட்டு விடாதீர்கள்.
அறிவு முதிர்ச்சி என்பது அறிவு எளிமைதான் முதிர்ச்சி. இந்த குழந்தைகள் தேடிக்கொண்டிருப்பது உங்களை போன்ற எழுத்தாளர்கள் தான். கன்னிக்கோயில் ராஜாவையும் நான் சொல்கிறேன், உமையினும் சொல்கிறேன். நான் கூட புத்தகம் எழுதியிருக்கேன். நான் வெட்கப்படுறேன். எனக்கு நான் பள்ளி மாணவர்களுக்கு 5 நிமிட நாடகங்கள் எழுதினேன். அது பள்ளியில் 6000 புத்தகங்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பள்ளியில் இப்பொழுதெல்லாம் நான் இதை விழா நடந்து விட்டால் ஒரு சினிமா பாடலை ஆடுவது அல்லது சினிமா விட்டு மிமிக்ரி பண்ணுவது, இதைத்தான் தொழிலாக வைத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு கருத்துக்கள் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசிரியர்கள் மேதாவிகள், மிமிக்ரி மன்னர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் ஒரு கருத்துக்கள் வேண்டும், ஒரு நாடகத்தினுடைய அடக்கம் வேண்டும் என்பதற்காக நான் அதை எழுதினேன். குழந்தைகள் உலகத்தை நோக்கி செல்கிற எழுத்தாளர்தான் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். நீங்கள் பேரும் புகழும் பணமும் வாங்கிக் கொண்டு எங்கு சென்றாலும் உங்களுக்கு மாளிகை கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். உறங்குகிற போது இந்த சமூகத்துக்கு என்ன செய்தோம் என்று சொன்னால் பிபிலிக்கி பிலாக்கின்னு சொல்லுவாங்களே ஒரு படத்தில், அது மாதிரி ஒன்றுமே இருக்காது. சமூகத்தோடு நாம் ஒட்டி உறவாடுகிற போது வளர்கிற குழந்தைகளின் மத்தியில் நாம் சொற்களோடு விளையாடி அவர்கள் உயர்வுக்கு சொல்கிற சொல்லாடலாக இருக்கிற எழுத்தாளர்கள் அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், உங்கள் எழுத்துக்களால் அவர்கள் உயர்ந்தார்கள், நீங்கள் உயரவில்லை என்றது பொருளாதார பிரச்சனை. ஆனால் உலகத்தின் முன்னால் நீங்கள் உயர்ந்து நிற்கிற மிகச்சிறந்த சிகரங்கள் எழுத்தாளர்கள். அதனால தான் சரவணன் பார்ப்பது சிரிப்பாக வரும். ஏன் அவர் கவிஞராக இருந்தார், அதுக்கப்புறம் கதை சொல்லியாக மாறினார், அதுக்கப்புறம் எழுதுகிறாரு அப்படின்னா, எந்த ஊடகமாக இருந்தாலும் வளர்கிற பிள்ளைகளுக்கு அதில் நான் ஒரு வழிகாட்டுபவனாக இருப்பேன் என்கிற இடத்தை அவர் சென்றிருக்கிறார். நாளை திரைப்பட உலகத்துக்கும் வருவார், அங்கேயும் அவர் குழந்தைகளைத்தான் கைப்பிடித்து கொண்டு வருவார். குழந்தைகள் உலகம் என்பது நாளைய சிந்தனையாளர்கள் உலகம். அந்த இடத்தில் இந்த நூல் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறது. ஏண்டாவது எல்லாரும் போயிட்டாங்க, ஏண்டா வரலன்னு ஒரு வகுப்பறைக்குள்ளே போகிற கதிரேசன் அங்கே அந்த பெட்டிக்குள்ளே மறைந்திருக்கிற 5 பேரையும் வெளிக்கொண்டு இவருக்கு மேஜிக் தெரியும், கொண்டு பேசி பழகி ஒரு சிறகை ஓவியா மேல் ஒட்ட வைத்து அந்த சிறகு பறக்கிற மாதிரி ஒரு உலகத்தை காண்பித்து அவர்கள் இன்னொருடைய கனவுக்குள் புகுந்து ஒரு உலகத்தை கண்டுபிடித்து சொல்கிற அந்த நுணுக்கம் இருக்குது பாருங்கள். நீங்கள் அமெரிக்காவில் இருந்திருந்தால் பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி நீங்கள் மிகச்சிறந்த கோடிக்கணக்கான பணத்தை எழுதுகிற ஒரு எழுத்தாளராக மாறி இருப்பீங்க. நம்மூரில் ஹாரி பாட்டர் மாதிரி. நம்மூரில் என்ன பிரச்சனைன்னா, பக்கத்தில் இருக்கிறவன் அறிவாளியாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவன் சிந்திக்கிறவனாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவன் புகழேந்திரனாக இருக்கக்கூடாது. அவனை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள் அமெரிக்காவை பாருங்கள், லண்டனை பாருங்கள், முதல்ல கண்ணு இருக்குல்ல பக்கத்தில் இருக்கணும் பாடுறா. விஷ்ணுபுரம் சடவனை பாரு, கலீல் கிப்ரான் விடு, அது அப்புறம் படிச்சுக்கலாம். அருகிலே வாழ்கிற ஒரு மனிதனை அடையாளம் கண்டுகொள்ளாத சமூகம் ஒரு நலிவடைந்த சமூகம், அறிவு சார்ந்த சமூகம் அல்ல. நிறைய பேர் வர்றாங்க, பார்க்குறாங்க, வேணா நீ பாரு, 1 வருஷம் பாரு, புத்தகம் வைக்கலன்னா பரவாயில்ல, 2 வருஷம் பாரு, 3வது வருடம் நீ நிச்சயமாக அந்த புத்தகத்துக்கும் உனக்கும் ஒரு உறவு கிடைத்துவிடும். அமைதியாக இருக்கிற உன் உதடுகள் சொற்களை படிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், பிள்ளைகளை படியுங்கள் என்று சொல்லக்கூடாது, நாம் படிக்க வேண்டும். நாம் படிப்பை பார்த்து அருகில் அமர்ந்து ஒரு நண்பனை போல் அவர்கள் என்ன இது என்று பார்த்து அவர்களும் வாசிக்க வேண்டும். நல்ல அனுபவத்தை அவர்கள் பெற வேண்டும், அவர்கள் அனுபவத்திற்குள் நாம் செல்ல வேண்டும். நம்ம ஊரில் லைப்ரரி கட்டிடுறாங்க, போய் தூங்குறாங்க. நம்ம வீட்டில் நிறைய புத்தகங்களை அடுக்கி வச்சிடுறாங்க, இவர் படிக்கவே இல்லை. எல்லாவற்றிலும் முதலாளிகளாக இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்க மாட்டான், வாசிப்பவன் தொழிலாளி, வாசிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாம் வாசிக்கும்போது ஒரு அப்பா வாசிக்கிறார், அம்மா வாசிக்கிறாருன்னா அது கூடவே சேர்ந்து வாசிக்கும். அதில் ஒரு நுட்பமும் அழகும் சந்தோஷம் கிடைக்கிற போது அதுவும் தானாக படித்துவிடும். நம் தமிழகத்தில் மட்டும்தான், தமிழறிந்த சமூகத்தில் மட்டும்தான் புத்தகத்தை வாங்குகிறார்கள், படிப்பதில்லை. அதே போல பிள்ளைகள் புத்தகத்தை பார்க்கிறார்கள், படிப்பதில்லை. அப்படி எப்படி அறிவுசார் உலகம் வரும்? பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாம் சொல்லித்தராங்க, ஆனால் நூல்கள் படிப்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. எப்படி அவன் உருப்பிடுவான்? எல்லாரையும் மார்க் வாங்கன்னா அவன் ஒரு ரிமார்க் ஆகிடுவான். அவன் ஐடி படிச்சுட்டு லட்சங்கள் வாங்குவான். ஆனால் ஒரு மனிதனாக ஒரு நாளும் வாழ இயலாது. நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, பிள்ளைங்க சரிங்க, பிள்ளைங்க சரியில்லை. பிள்ளைகள் சரியாக இருக்கிறார்கள், நாம் சரியாக இல்லை. சரியாக இல்லாத பெற்றோரிடமிருந்து அவர்கள் சரியாக எப்படி வருவார்கள் என்றால், நாம் முதலில் போதிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு நாமும் வாசிக்க வேண்டும். புத்தகம் வேறு, நாம் வேறாக என்றும் இருக்கக்கூடாது என்கிற பழக்கத்தை ஒவ்வொருவரும் திருமணம் செய்கிற போது சத்திய பிரமாணம் செஞ்சால் தான் பொண்ணு கொடுக்கணும். நீ படிப்பியா? படிக்க மாட்டா, உனக்கு கிடையாது, உனக்கு குழந்தை பேக்கிற பாக்கியமே கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
ஒன்று புத்தகத்தை படி, இல்லை என்றால் மனிதனை படி. நீ யாரையும் படிக்க மாட்டே என்றால் ஒரு உலகத்தை எப்படி கிடைக்கும்? கடவுள் எப்படி விட்டது வருவார்? கடவுளே உங்களை படிச்சுக்கிட்டு இருக்கார். படிக்காத பசங்கள்லாம் நின்று 4 மணி நேரம் நின்று நம்மகிட்ட வரம் கேட்கிறானா? அட பாவி, உன் பிள்ளை வரம், அந்த வரத்தில் இருக்க புத்தகங்கள் வரம். இந்த வரத்தெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வரம் கேட்க வரையா? முட்டா பயலே, நீ வேணாண்டான்னு சொல்லி 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் உனக்கு நான் பார்க்க காட்சி தர மாட்டேன்னு சொன்னா நம்ம ஆளுங்க 2 நாள் கழிச்சு விட கீழே நின்று பார்க்குறேன்றான். உண்மையிலே சொல்கிறேன், மனிதர்கள் வாழ்வது என்பது அற்புத அனுபவம், அற்புத பயணம். சொல்லாட வேண்டும். சொற்களை அடக்கி வைத்திருக்கிற புத்தகங்களை படித்து அந்த சொற்களில் இந்த உறவுகளோடு நாம் பேசி பழக வேண்டும். பேசி பழகிற பழக்கம் இந்த நூற்றாண்டிலாவது துவங்கட்டும். அந்த முயற்சி தான் இந்த புத்தக கண்காட்சிகள். புத்தக கண்காட்சிக்கு நிறைய பேர் வரலன்னா பரவாயில்ல, உருப்புறவன் மட்டும்தான் வருவான், வராதவன் வரப்போனா பரவாயில்லை. ஆனால் இந்த பழக்கத்தை நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளைய எதிர்கால சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக, ஒழுக்கமுள்ள சமுதாயமாக, நேர்மையையும் அறத்தையும் தேடி சுகப்படும் சமூகமாக மாறும். அது குழந்தைகளிடமிருந்து தான் பெற முடியும். அதை சரியாக கண்டுபிடித்து அந்த நேர்கோட்டில் செல்கிற விஷ்ணுபுரம் சரவணனுடைய இந்த நூல் ஒற்றை சிறகு ஓவியா. அது ஒற்றை சிறகு இல்லை, ஒற்றை உலகம். அந்த ஒற்றை உலகம்தான் மானிட உலகம். இதை பற்றி பேசுவதற்கு நீண்ட காட்சிகளும் அனுபவங்களும் பல ரசனைகளும் என்னுள்ளும் இருக்கிறது. நான் ஒரு கதை எழுதினேன். நாட்டுக்கு வந்த காட்டு ராஜா. ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டி சிங்கத்தை விட்டுடுச்சு. அது என்னடா காட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்குது, மரம் செடி கொடின்ட்டு ஒரு நகரத்தை நோக்கி செல்கிறது. அவங்க தான் நம்மளை பார்ப்பாங்களா, நாம் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு குட்டி சிங்கம் நகரத்துக்குள் சென்று விடுகிறது. அதை தேடி என்னுடைய அம்மா சிங்கம் வருகிறது. அம்மா சிங்கமும் அந்த குட்டி சிங்கமும் என்ன அனுபவத்தை நகரத்தில் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் சொல்கிற அந்த அனுபவத்தோடு நான் வேறு பானையில் சொல்லியிருக்கிறேன். அது எழுதுகிற போது தான் எனக்கு தெரிந்தது, சின்ன சின்ன சொற்களை கையாளுவது என்பது பெரிய பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தை வரவழைத்துக் கொள்கிறது. ஒரு மிகச்சிறந்த தியானம் வேண்டும். மொழிக்கள் ஒரு தியானத்தை, சிறுவர் உலகத்தை கட்டமைத்து மிகச்சிறந்த படைப்பின் உலகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிற விஷ்ணுபுரம் சரவணன், உங்கள் வீட்டுக்குள் என்றும் நான் இருப்பேன், என்னுடைய சொற்களுக்குள் நீங்கள் என்றும் உயிர் வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த சிறுவர் உலகத்தை தூக்கி கைப்பிடிக்கிற உங்களை என்னாலும் தமிழ் உலகம் விட்டுவிடாது என்று சொல்லி உங்கள் அனைவரு சார்பாகவும் நீண்ட நெடிய உலகத்தில் எழுதி கொண்டே இருங்கள். பொருள் தானாய் வரும், வராவிலட்டாலும் நீங்களே பொருளாக நாளை மாறுவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த அரங்கம் ஓப்பன் செய்யக்குள்ளன்னா சரவணன் வச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பலர் கருத்து சொன்னாங்க. அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அடுத்து கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்குள்ளே ஒரு கூட்டத்தை அரங்கத்தை ஒரு பாராட்டு நடந்துன்னு சொல்லி ஒரு 20 பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த 20 பேரும் கலந்துக்க முடியல. அவங்க வெவ்வேறு நிகழ்ச்சியில் மாட்டிக்கிட்டாங்க. அதனுடைய ப்ரெஷர் தான் இன்னும் 2 மூணு நாள் கடை க்ளோஸ் ஆக போகுது. அதற்குள்ளே விஸ்வம் சரவணனுக்கும் அடுத்து தமிழ் செல்வன் சாருக்கும் ஒரு அரங்கத்தை அமைச்சு நம்ம மரியாதை செலுத்தணும். ஒரு இது கட்டாயத்தில் ஒரு ஆரோக்கியமான சூழல் கொண்டு போகணும். எடுத்தோடனே நம்ம கொண்டு போகணும். ஒரு பெரிய கார்பரேட் மயமாக அல்லது ஒரு பெரிய பணக்கார அந்த தன்மையிலேருந்து அவங்களால மட்டும் செய்ய முடியும் அது அப்படின்னு இந்த மாத்திரத்துக்காக நம்மளை மாதிரி எளியான ஆட்களையும் செய்ய முடியும், ஒருங்கிணைக்க முடியுங்கிற விஷயத்துக்காக தான் இவ்வளோ ப்ரெஷர் கடையில் இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தன்மையை அடுத்தது கொஞ்சம் சீரியஸாக ஆட்கள் தேர்வு செய்து அதெல்லாம் பண்ணணும். இந்த ஒற்றைச்சிறகு ஓவியம் இந்த புத்தகம் விருது வாங்குறதுக்கு முன்னாடியே நான் பல ஊரில் புத்தக கண்காட்சியில் அரங்கு நான் கடை வச்சுருக்கேன். அப்போ பல இடங்கள்லையும் பலர் குறிப்பிட்டு கேட்பாங்க. அப்புறம் குறிப்பிட்டு கேட்குற ஆட்கள் யாருன்னா லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. அப்புறம் பல பேரண்ட்ஸ் இந்த புக்கை குறிப்பிட்டு சில பேர் கேட்குறது பார்க்கணும். இந்த புத்தகத்தை தாண்டி இன்னும் மேலும் சில புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. கடைசியாக கயிறு கிட்டத்தட்ட 16,000 புத்தகங்கள் மேலே விற்பனையாக இருக்குது. இவர் இந்த எழுத்து இதெல்லாம் தாண்டி டிஜிட்டல் மீடியா ஒர்க் பண்ணியிருக்காரு, பத்திரிகை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பழகக்கூடனா ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்டையும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. 50 பேரும் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போவாங்க. அப்படி அவர் எல்லாருக்கூடையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இது அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அது அந்த தன்மை பெரியவங்கள்ட்ட இருக்குது. எல்லாம் ஒரு பயன் கருதி அவங்கள்ட்ட நம்புவாங்க. ஆனால் இவருடைய பல ஸ்கூல்லையும் சரி, ப்ரைவேட் இடங்களையும் சரி குழந்தைங்களோட உரையாடல் நிகழ்த்துவார். அந்த உரையாடலில் பசங்களோட முகத்தை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பூரிப்பு அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம். இது பல பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் ஆக்ட் பண்ணுவார். பசங்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுவார்.
அந்த உணர்வை வந்து எழுத்துக்களாக மாற்றிருக்காரு. நான் அவருடைய புத்தகங்களை கூட 5 புத்தகம் படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் 2 முறை படிச்சிருக்கேன். விருது வாங்கினோடனே ஒரு வாரத்தில் படிச்சிட்டேன். அப்போ அந்த புத்தகங்கள் வந்து இப்போ கிடைக்கல. ஆக எனக்கு வந்து அந்த புத்தகத்தை பற்றி மதிப்புரை அந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்கான ஒரு அனுபவம் எனக்கு பெருசாக இல்லை. பெரிய உரையாடல் நிகழ்த்தல, அதனால் சொல்ல முடியல. ஆனால் அவருடைய எழுத்துக்கள் டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் வந்து அவருக்கு இருக்க அனுபவங்கள் இதெல்லாம் வச்சா இன்னும் அவர்கிட்ட சில நூல்களை வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து இந்த சாகித்ய அகாடமி நேரடியான விருது கிடைக்கிறதுக்காகவும் அதுக்கான தன்மையும் அவர்கிட்ட இருக்குது. நூல் வாசிப்பும் அவர்கிட்ட இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம். ஒரு கோல்டு என்னை பொறுத்த ரமேஷ், முதல்ல அவருக்கு இந்த வாழ்த்தை நான் தெரிவிக்கணும். அடுத்ததாக இந்த ஒற்றை சிறகு ஓவியா நூல் வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் வந்து முதல்ல எழுதும்போது அவர் விகடனில் பணியாற்றிய போது அங்கேயே அவருக்கு வந்து அந்த பரிசு கிடச்சிச்சு. இதுக்கான விருது வந்து விகடனில் வேலை பார்க்கும்போதே அங்கே ஒரு விகடன் அந்த நிறுவனத்தை பணியாற்றியவருக்கே அந்த நூல் சிறந்த நூல் என்று பரிசு தருவது மிக அற்புதமான விஷயம், ஒரு அரிய விஷயம். அது அவர் வந்து அந்த நூல் பெற்றிருக்கிறார். இது வந்து சாகித்ய அகாடமி விருது, பாரத புரஸ்கார் விருது கிடைப்பதற்கு காரணம் என்னவென்றால் அதில் உள்ள கண்டென்ட் மட்டும் இல்லை, அதில் எழுதுகிற நடை மட்டும் அல்ல, அதில் உள்ள அரசியல். குழந்தை சிறுகதைகளை, குழந்தை கதைகளை, கட்டுரைகளை எல்லாரும் எழுதிடலாம். குழந்தைத்தனமாக எழுதுகிறவங்க இருக்காங்க, குழந்தைக்காக எழுதுகிறவங்களும் இருக்கிறார்கள். நான் குழந்தைத்தனமாக எழுதுகிறவங்க தப்புன்னு சொல்ல, நாளைக்கு மாறி வந்துடலாம். அதுவும் இந்த நாட்டுக்கு தேவை. அவர் படிக்க போகிறார். குழந்தைக்காக எழுதுகிறவர்கள் அந்த உலக இலக்கியங்கள், குழந்தைகளுக்காக எந்தெந்த இலக்கியங்கள் வந்து இருக்குதுன்றது படிக்கணும். அதை மாதிரி விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் அவர்கிட்ட இல்லாத குழந்தை இலக்கிய படைப்பு நூல்களே, எழுத்தாளர்களே அவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. நேற்று வந்த ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த புத்தகமும் அவர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி சேகரிக்கிறார், தொடர்ந்து வாசிக்கிறார், அதில் பயணிக்கிறார். அது சம்பந்தமான கட்டுரைகளை வந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். பள்ளிகள் தோறும், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பள்ளிகள் தோறும் சென்று குழந்தைகளிடம் உரையாடி, கதை சொல்லி அவர்களை படைப்பாளியாக ஆக்குவதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த விருது குத்து தானே ஆகணும். ஏன்னா இது வந்து அவருக்கு வந்து தாமதமாக தான் வந்தது என்ன பொறுத்தவரை சொல்லுவேன் நான். அவர் இதுவரை 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் குழந்தைகளுக்காக. வேறு புத்தகங்களுடைய குழந்தைகளுக்காக 25 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதன் வழியாக இந்த ஒரு நூல் வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு அரசியலை பேசுகிறது, சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறது. இந்த கதையை நான் இப்போ முழுக்க சொன்னேன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ வீடியோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கதையை முழுக்க சொன்னால் அதில் போய் பார்த்துடுறாங்க. அதில் பார்க்குறதுல ஒரு என்ன விஷயம் சொன்னால், வேகமாக அதில் பார்க்க முடியும், கட் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு நம்மளுடைய பணியினுடைய நெருக்கல் காரணமாக. ஒரு நிமிஷம் கூட ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியல. என்ன விஷயம் தெரிஞ்சால் போதுன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த புத்தகம் வந்து அனைவரும் இல்லத்தில் குழந்தைகளோடு அமர்ந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து பள்ளிகள் தோறும் வாசிக்கிறார்கள். இதற்காக பல நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை திடீரென்று ஒருங்கிணைச்சாலும் சிறப்பாக ஒருங்கிணைச்சார். அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. யார் எழுதினவரே கேட்கறது கிடையாது, பேசுகிறவங்களே கேட்கறது கிடையாது. ஒரு இதை புக் பண்ணிட வேண்டியது, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிடுது. என்ன புக்கு என்னன்னா அப்புறம் தோகத்தை எடுத்து கொடுத்து படிங்க அப்படின்றது. எவ்வளோ, அதாவது எவ்வளோ பெரிய சாமர்த்தியம். யாருமே கோவப்படலை. வந்தவுடனே அப்படி தான்ப்பா பண்ணுவார், நம்ம பேசுவோம்பா அப்படின்றாங்க. அது ஒரு அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இனிமேல் வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டாக வைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவர் நம்ம முன்னால் நல்லா உயர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி உயர்ந்து நிற்கணும், செயல்பாடு ஸ்டெப் வைக்கணும், உணர்ச்சி ஒட்டப்பட்டு செய்யக்கூடாது. இந்த மாதிரி இன்றைக்கி செய்த செயல் மாதிரி ஒன்று செய்யணும், லாபமாக செய்ய வேண்டும். ஐயா சொன்னார் பாருங்கள், நீங்கள் நூல் எழுதுனீங்க, உங்களுக்கு வந்து பின்னால் நல்ல பலன் கிடைக்கணும் பாருங்க, அது மாதிரி அவர் செயல்படணும். இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தார். இந்த ஒற்றை சிறகு ஓவியான்றது வந்து சுற்றுச்சூழலை வந்து வலியுறுத்துகிறது. அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு சுற்றுச்சூழலை எப்படி கற்றுத்தர வேண்டும் என்று பெரியவர்கள் எழுதாமல் கட்டுரையாக வீச்சாக எழுதக்கூடாது. அவர்கள் பாணியிலே இறங்கி எழுத வேண்டும். அதுவும் பள்ளிக்குள்ளே எழுத வேண்டும். அப்புறம் வந்து அதில் உள்ள பெரியவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போது எப்படி வந்து இந்த சுற்றுச்சூழல் பாசுபடுகிறது ஒரு கிராமத்தில் அப்படின்றத வந்து மிக அழகாக அந்த எழுத்து நடை இருக்குது பாருங்கள். அது சிறுவர்கள் மட்டும் இல்லை, பெரியவர்களும் படிக்கக்கூடிய அளவு தான் இருக்குது. சிறுவருக்கு மட்டும் படிக்கிறது கிடையாது. அவருடைய தேர்ந்த ஒரு எழுத்தாளர். ஏன்னா அவர் பல எழுத்தாளர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை அவர் சேகரித்து வச்சுக்கிறார் ஒரு நூலகத்தில், சிறுவர் நூல்களை. அது மட்டும் இல்லை, சிறுவர் நூல் மட்டும் இல்லை, நடப்பு அரசியலும் அவர் தேர்ந்து வைத்துக் கொள்கிறார். அதனால்தான்
சிறுவர்களுடைய நூல்களில் நாசூக்காக சுற்றுச்சூழலையும் அரசியலையும் மலை போன்ற வளங்களை பாதுகாப்பது பற்றியும் அவர் உள்ளே நுழைக்கிறார். அவர் ஒரு கயர்னு ஒரு புத்தகம் எழுதினார் ₹1. அது லட்சக்கணக்கான பிரதிகள் வித்துட்டது, இன்னும் விற்று கொண்டு இருக்கிறது. கயறு என்கிற பற்றி அதில் ஒரு நுண்ணு அரசியல் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தெரியாது, பெரியவர்களுக்கு தெரியும். ஆனால் குழந்தைகள் மனதில் நஞ்சை விதைக்கவில்லை. ஒரு பதியத்தை போட்டு நாட்டினுடைய நடப்பை சொல்லி அவர்களை வளர்க்கும் போது, தெளிவாக ஒருவரை வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் எப்படி பெரிய மேதைகளாகவும் ஒரு தெளிவான ஆட்களாக உருவாகிறாங்க. அந்த ஒரு கயிறு சின்ன புக்கு, ஒரு 16 பக்கத்தில் அந்த புத்தகம். அதை கடகடன் படிச்சிடலாம். அதை தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளுக்கு கொண்டு போய் மனமாற நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி சாரோடைய சிஸ்டத்தில் ஒரு அழைப்பிதழ் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சியோட அழைப்பிதழ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கான பாராட்டு விழாக்கான அழைப்பிதழ் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது வரைக்குமே அவரும் சொல்லலை, தெரியல. ஏன்னா புத்தகங்காட்சி தொடங்கி வைக்கிறதுக்காக கிடச்சிருந்தார், அந்த நேரத்தில் வர முடியாத சூழலாயிடுச்சு. அதுக்கு ஒட்டி இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அது மாறும்னு நான் நினைக்கல. வந்திருக்கிற எல்லோருக்குமே என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏற்புரைங்கிறத தாண்டி, ஏன்னா மிக முக்கியமான நபர்கள் பலரை நான் நேரில் பார்க்கலாட்டினாலும் பல முறை பல பேரின் வாயிலாக நான் கேட்டிருக்கேன். ஒரு சுபாஷ் சார், காயல் அகமது சாஹிப் சார், உதயராம் சார், பொன்மூர்த்தி சார், திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் ராசி அழகப்பன், எங்கள் எல்லோருக்குமே நன்றி. சாருக்கும் என்னுடைய நன்றி வந்ததுக்கு. இது கண்காட்சிகள் நான் ஒரு குறைச்சலாக ஒரு 50 கண்காட்சிகளில் பேசியிருப்பேன், புத்தக கண்காட்சிகளில் பேசியிருப்பேன். இது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. ரமேஷ் எனக்கு ஒரு 20-22 வருஷத்துமா தெரியும். அவர் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கும்பகோணத்தில் நானும் அப்போ கும்பகோணத்தில் சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவர் அங்கே இருப்பார். அப்போ அவர் ஆரம்பித்த முதல் பத்திரிக்கைக்கு நான் தான் பேர் வச்சேன். பேர் வச்சதுலேருந்து மின்னல் பேர் வச்சு அதில் எல்லாம் கலந்து கும்பகோணத்தில் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர்கள், நிறைய எழுத்தாளர்கள், கும்பகோணத்துக்கு ஏதாவது முக்கியமான எழுத்தாளர்கள் வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு கோணங்கி வருவார், கோணங்கியோட பேட்டியை போட்டிருப்போம். யார் வராங்களோ, விக்ரமாதித்யன் வந்தாருன்னா விக்ரமாதித்யனோட பேட்டியை போடுவோம். இப்படி பல் சுவையில் அது நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது பெரிய அரசியல்வாதிகளோட பேட்டியும் வரும். கோசிமணி, முன்னாள் அமைச்சர் கோசிமணி, அவரோட பேட்டியும் அதில் வந்திருக்குது. பலவிதமான இது இருக்குது. ரமேஷ் எந்த நேரத்தில் என்ன செய்வார், எப்படியான அதிர்ச்சிகள் கொடுப்பார் அப்படின்னு யாருக்கு தெரியாது. இன்ப அதிர்ச்சிகளாக தான் இருக்கும். திடீர்னு அவர் சென்னைக்கு வந்தப்போ காலச்சூரில் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு காலச்சூடு கனையாடிலாம் அப்போ 2000 தொடக்கத்தில் ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா கவிதைகளோ கதைகளோ அது வழியாக தான் நம்ம படித்தாகணும். அப்படிங்கும்போது அதில் நம்ம சேர்ந்த ஒரு நண்பர் வேலை பார்க்குறாருங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நான் முதலாக சென்னைக்கு வந்தப்போ நான் ரமேஷோட அறையில் மேன்ஷனில் தான் தங்கியிருந்தேன். ஒரு நாள் தங்கியிருந்து தான் அப்போலேருந்து ரமேஷோட நட்பும் அன்பும் இருக்குது. நான் சென்னைக்கு வேலைக்காக இங்கே வந்த பிறகும் சில தொய்வான நேரங்களில் கூட ரமேஷ் எனக்கு ஆறுதலாகவும் உதவிகரமாகவும் எனக்கு இருந்திருக்காரு. அதிலேருந்து தான் தொடர்ந்து. அதனால தான் ஒரு மூர்த்தி சாரோட சிஸ்டத்தில் பார்த்து அந்த இன்விடேஷன் பார்த்தாலும் சரி நம்ம போயிடுவோம், என் நண்பர்கள் தான், என் நண்பர்களாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. இப்போ கல்யாண பத்திரிகைகளே வாட்ஸ்அப்பில் தானே அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இது தெரியலன்னா என்ன, நம்ம போயிடுவோம் அப்படின்னு தான் நான் திட்டமிட்டு இருந்தேன். அப்புறம் அவரும் அழைச்சிருந்தார். இது ஒரு தொடர்ச்சியாக இந்த புத்தக கண்காட்சிகளை அவர் எடுக்கிற முயற்சிகள் இருக்கு இல்லையா. மதுரை புத்தக கண்காட்சிக்காக நான் பேச போயிருந்தப்போ அப்போ அவர் ஒரு ஸ்டால் போட்டிருந்தார். அப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதோட நுட்பத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் சரி, ஏன் நம்ம வேறொரு இடத்துல போய் போடுவானே, நம்மளே ஒரு புத்தக கண்காட்சி போடலாமேன்னு சொல்லி அவரே இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது சிறிய அளவில் இருந்தாலும் விரைவில் ஒரு பெரிய அளவில் அது இந்த கண்காட்சி முயற்சிகள் தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அது எதிர்க்க இருக்கிற அந்த குவார்ட்டர்ஸில் தான் நண்பர்கள், நான் பேச்சுலராக அந்தப்போ 2 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்தேன். ஆமாம், CPW 49. ஆமாம், அங்கே தங்கியிருந்தோம். அதனால் நாங்கள் இங்கே தான் காலையில் வாக்கிங் போகிறதாகட்டும், நண்பர்களை சந்திக்கிறதுக்கான இடம் சொல்கிறதாகட்டும், எல்லாமே இந்த மண்டபத்தையும் இந்த சரவணபவனை தான் சொல்லுவோம். அப்போ அது மாதிரியான ஒரு இடங்களில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதும் அது என் பொருட்டும் நடக்கிறதும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ராசி அழகப்பன் சார் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்காக
வெவ்வேறு வடிவங்களில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு நபர். ஒரு திரைப்படம் சார்ந்த விஷயங்கள், அவருடைய கதை தான் குரங்குபிடலாகவும் வந்துச்சு. அது பல்வேறு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இப்படி எல்லோருமே ஒவ்வொரு வகையில் குழந்தைகளை போய் தொடுவதற்கு, குழந்தைகளோட உரையாடுவதற்கு, குழந்தைகளோட பயணிப்பதற்கு, குழந்தைகளோட கதையாடுவதற்காக ஏதோ ஒரு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோட ஒரு பகுதி தான் வந்து இந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கான விருது என்பது வந்து ஒரு கூடுதல் வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு 2000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் அது விற்பனை ஆகியிருந்தாலும் கூட இந்த விருதின் போது மாநில முதலமைச்சர் தொடங்கி அனைவருடைய பாராட்டும் கிடைக்கும் போது மீடியாக்கள் அது குறித்து செய்திகள் வரும்போது அந்த புத்தகத்தை தேடி வாசிப்பதும் அது குழந்தைகளுக்கு பரிசளிப்பதுமாக இருக்கும்போது அந்த விருதை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த புத்தகம் படிச்சுட்டு குறைஞ்சலாக எனக்கு ஒரு 200 குழந்தைகளாவது பேசியிருப்பாங்க ஃபோனில். அதை விடவும் பெரிய விருதுகள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அது இது ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு கதையாக இருக்கும். ஊரில் வந்து ஒரு மண்புழு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கதைகள் வாசிக்கும் போது அப்போ நண்பர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபேண்டஸியோட சுற்றுச்சூழல் விஷயத்தை சேர்த்து கொடுத்துருக்கீங்க, குழந்தைங்க ஒரு வேளை அந்த ஃபேண்டஸியை பிடிச்சிக்கிட்டு சுற்றுச்சூழல் விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கேட்ட பிறகு தான் அவனுக்கு அப்படி ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, ஒரு தயக்கம் இருந்துச்சு. நான் எனக்கு முன்பின் பரிச்சயமே இல்லாத ஒரு குழந்தையை சந்தித்தேன். அதாவது இந்த புத்தகம் வெளியாகி ஒரு ஓராண்டு கழித்து சென்னை புத்தக கண்காட்சியில் நான் அப்படி எப்போதும் அங்கேயும் தானே அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகும்போது ஒரு பெண்மணி நிறுத்தி, நீங்கள் விஷ்ணுபுரம் சரவணன் தானே அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னோட, என் பொண்ணு வந்து உங்கள் ஒற்றைச்சிறகு ஓவியா படிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி மகிழ்ச்சிங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரி எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது என்ன படிக்கிறீங்க? 9வது படிக்கிறீங்க. இந்த புத்தகத்தை எப்போ படிச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படித்தேன்னு சொன்னாங்க. சரி 6 மாதம் ஆயிடுச்சு, முழு கதையும் உனக்கு நினைவில் இருக்காது, இப்போ அந்த புத்தகத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நினைவில் இருக்கும்ல, அது என்ன இருக்குது அப்படின்னு. நம்ம ஊரில் இந்த மண்புழுலாம் எங்கே போணுச்சின்னு தேடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ என் நண்பர்களுக்கு உடனே அன்று இரவே பேசினேன், நீங்கள் சந்தேகப்பட்டு சரிதான், ஆனால் குழந்தைங்க வந்து ஃபேண்டஸியை கைப்பிடிச்சி வந்தாலும் கூட என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, எது வந்து அவங்க மனசில் தங்கணுமோ அதை தங்க வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த புத்தகம் சரியான வேலையை செஞ்சுருக்கு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். இது ஏதோ ஒரு வகையில் பல்வேறு மனிதர்களோட ஒரு உரையாடுவதற்கும் உறவாடுவதற்குமான ஒரு இணைப்பை வந்து கொடுத்துட்ருக்குது, இன்னைய வரைக்குமானது. அவர் சுபாஷரோட அப்பா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை சந்தித்து உரையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனாலும் வந்து அவர்களை பற்றி நிறைய நண்பர்கள், பத்திரிக்கையாளர் நண்பர்களோட உரையாடும் போது அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அவர் சாஹிப் சார் வந்து சொன்னப்போ இதில் வந்து இஸ்லாமிய கதாபாத்திரங்களும் இருக்குது, கிறிஸ்துவ கதாபாத்திரங்கள் இருக்குது, எந்த மதத்திலும் உடன்படாத முகிலன் மாதிரியான, முகிலன்கிற பேரை வச்சு நீங்கள் எந்த மதத்தோடு உங்களை பார்க்க முடியாது, அப்படியான கதாபாத்திரங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம இயல்பாகவே நம்ம பள்ளிகளில் படிக்கும்போது இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் கதை எழுதும்போது அப்படியான நண்பர்கள் அது கதைக்குள்ளார வரவே மாட்டாங்க. அதுவும் குழந்தைகளுக்கான கதைகள் எழுதும்போது இவங்க ராமு சோமுன்னு எழுதுவாங்களே தவிர, ஏன் அதில் ஒரு இப்ராஹிம் வந்தால் என்ன, ஒரு சார்லஸ் வந்தால் என்ன அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சு திட்டமிட்டு மறைக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. அப்படி இயல்பாக வர வேண்டிய விஷயம் வரலைங்கிறது தான் சொல்லுவேன். இப்போ இந்த தலைமுறையில் எழுதுகிற நாங்கள் அதை ரொம்ப திட்டமிட்டு செய்கிறோம். நம்ம வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது இப்போ இருக்க சூழலில் ஒவ்வொருவரையும் பிரித்து விடுற ஒரு கால சூழல் இருக்கும்போது நம்ம இணைக்கிறதுக்கான வழியை நம்ம குழந்தைகள்லேருந்து தொடங்குவோம். நம்ம பெரியவங்களுக்கு ராசி அழகப்பன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப சிந்திக்க தெரிஞ்சவங்கள வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இப்போ சிந்திக்க தொடங்குற குழந்தைங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எந்த விதமான பிரிவினவாதமும் உள்ளார் நுழைந்து விடாமல் கைகோர்த்து நிற்பதுக்கான வாய்ப்புகளை, கதைகளை நம்ம சொல்லுவோங்கிறது தான் இப்போ எழுதிட்டுருக்கிற எங்களுடைய செட்டாக இப்போ குழந்தைகளுக்காக எழுதுகிறோம் இல்லையா, அவங்க எல்லோருமே நாங்கள் உரையாடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் இது எப்போ எங்களுக்கு உரைச்சதுன்னா, நாங்கள் ஒரு கதை பேட்டின்னு சொல்லி ஒரு கதை வண்டிங்கிறதுனால ஒரு கதை போட்டி மாதிரி ஒன்று வச்சோம். குழந்தைங்கள்லாம் கதைகள் எழுத ஆரம்பித்து கதைகளை அனுப்பி நாங்கள் தேர்வு பண்ணி அதுக்கு ஏதாவது அவங்களை வழி நடத்தலாம், ஒரு வருஷம் அவங்களோட பயணிக்கலான்னு ஒன்று ஆரம்பித்தோம். நூலகத்துக்கு வர குழந்தைங்களை வச்சு கதைகளை எழுத வச்சு அவர் ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் போட வச்சு அந்த கதைகள்லாம் சேர்த்து எங்களுக்கு அனுப்பியிருந்தார்.
அதில் வந்து ஒரு பையனோட கதையை படிக்கும்போது சாகுல மீது சாலையில் வலதுபுறம் சென்று கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அப்படி ஆரம்பிச்சிது. எங்களுக்கு அப்போ தான் பொட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏன் எடுத்தோடனே இப்படி ஒரு பேரை வந்து இஸ்லாமிய பேரோ ஒரு கிறிஸ்தவ பேரோடையே நம்ம வந்து ஏன் வந்து சிறுவர் இலக்கியத்துக்குள்ளார நம்ம அதிகம் பார்க்கல, எங்கேயோ ஒரு விதிவிலக்காக பார்த்தோமே தவிர அதிகம் பார்க்கலையே. ஒரு விக்னேஷுங்கிற பேரை பார்க்கறது போலவே, ஒரு ஆமுங்கிற பேரை பார்க்கறது போலவே, கணேஷுங்கிற பேரை பார்க்கறது போலவே, இப்ராஹிம் பேரோ சார்லஸ் பேரோ ஜேம்ஸுங்கிற பேரோ இயல்பாக ஏன் நமக்குள்ளார வரல? மத நல்லிணத்தை வலியுறுத்துகிற மாதிரியான கதையில் வேணால் வரலாம், அதுவே வேணாம். சாதாரணமாக ஒருத்தன் போய் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரத ஒரு கதையாக எழுதுனா அதில் ஒரு இஸ்லாமிய பேர் ஏன் வரல, கிறிஸ்தவ பேர் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு 2 நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும் இந்து நண்பர்களும் ஒன்றா இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு வேணால் எல்லா பேர்களும் வந்துடும். இயல்பான கதையில் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி வந்து அந்த கதையை படிக்கும் போது தான் எங்கள் நண்பர்களுக்குள்ளார விவாதித்தோம். சாதாரண ஒரு கதையை அவர் அனுப்பிச்சி வைத்த சின்ன பையன்ட்டு தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்படி இயல்பாக நம்ம கதைகளில் கதாபாத்திரங்களும் மனிதர்களும் உழவணுங்கிற ஒரு விஷயத்தை எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை காயல்பட்டினலேருந்து அனுப்பின அந்த குழந்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதை நாங்கள் எங்களோட நண்பர்களோடு விவாதித்தோம். அதை நாங்கள் போகிற இடங்கள்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கே வாய்ப்பு கிடைக்கும் போதோ நீங்கள் மத நல்லிணக்கத்துக்கான கதைக்கு மட்டும் அந்த பேர்களை கொண்டு வராதிங்க, உங்களுடைய இயல்பான கதையில் கூட நீங்கள் அந்த பேர்களை கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். இதுதான் நம்ம வந்து இப்போ பரப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. குழந்தைங்கள்ட்ட மறுபடியும் நீதி கதைகளையும் நீதி போதனை கதைகளையும் பழைய கதைகளையும் நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது அவங்களும் சோர்ந்து போயிடுறாங்க, நம்மளும் சோர்ந்து போயிடும். அதுக்காக குழந்தைகளுக்கான நீதியே வேணாமா அப்படின்னா நீதி இருக்கணும், ஆனால் நீதி வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கான இப்போ இருக்கிற நீதியாக அது மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம விஷயத்தில் சொல்கிறோம். அதற்கான முயற்சிகள் ஒன்று தான் ஒற்றைச்சிறு ஓவியா. ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது, நான் சின்ன வயசாக இருக்கும்போதே ஏதோ மழை பெஞ்சாலோ இல்லை ஒரு அடிப்பம்பு இருக்கிற இதில் வந்து சும்மா கையால் நோண்டினாலே ஒரு 10 மண்புழு வந்துடும், ஒரு அரை அடி தோண்டினாலே மண்புழுவெலாம் வந்துடும். இப்போ வந்து வரல. அப்போ பல கோடி வருஷமாக எங்கள் ஊரில் இருந்த மண்புழு இப்போ ஒரு 25 வருஷத்துக்குள்ளார காணா போச்சுன்னா, பல கோடி வருஷமாக பாதுகாத்த இந்த மண்புழுவை என் தலைமையில் நாங்கள் பலி கொடுத்துட்டோமே, தவற விட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் உருவான கதை தான் இது. வாய்ப்பு இருப்பவர்கள் வாசிங்க, அது குறித்து உரையாடுங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நண்பர் ரமேஷுக்கும் வந்திருந்து வாழ்த்திய பேசிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான படைப்பாளிகளும் பார்வையாளர் பகுதியில் உட்கார்ந்துருக்கீங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.